நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மீட் அவசியம் அப்படின்றத. இல்லை, ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்படி அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவர் இல்லை அவர். ஆனாலும் இன்றைக்கு அவர் சந்தித்தார், அதுவும் அவசரமாக எல்லாரும் சந்தித்தார்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஊடகங்களில் சமீப காலமாக அவரை பற்றி எழுந்த பரவலான பல கருத்துக்கள், தவறான பல கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் கூட சொல்லலாம். அவர் ஏர்போர்ட்டில் போகும்போது யாரோ ஒருத்தர் அவர் விஜய் ஆட்சி அமைத்ததை பற்றி அவர் கேட்டிருக்காரு. அது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாகவோ ஒரு 30 பேர் சூழ்ந்த ஒரு சந்திப்பாக இருந்தால் அவர் பதில் சொல்லாமல் போயிருந்தால் பரவாயில்ல. தனி ஒரு நபருக்கு அவர் பதில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய விஷயமா ஊதி பெருசாகிட்டாங்க. அதே மாதிரி தான் அவர் ஸ்டாலினை சந்தித்த ஒரு சந்திப்பு. ஸ்டாலின் அவரோடு நீண்ட நாட்களாக அவருக்கு பழக்கம் உண்டு. தேர்தலில் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தோற்றுருக்கார். அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காகவோ என்ன இது நடந்தது அப்படின்னு பேசுகிறதுக்காக கூட போயிருக்கலாம். அந்த சந்திப்பை அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு இவர் தான் தூதுவராக செயல்படுறாரு, அதுக்கான முயற்சியில் தான் இவர் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சில பேர் கற்பனை செய்திகளை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் பரவலாக பல ஊடகங்களில் இது ஒரு விவாத பொருளாயிடுச்சு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இருந்திருந்தானா இன்றைக்கி ரஜினிகாந்த், இன்றைக்கி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூரா இதைத்தான் ஊடகங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு அவர் மறுப்பு சொல்லலை, சொல்லாத வரைக்கும் இவங்களுடைய கருத்து உண்மை அப்படின்றதான் இருக்கும். அதை திரும்ப திரும்ப பார்க்குற ரசிகர்களும் ஒருவேளை ரஜினி இதுக்காக தான் போயிருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பல விஷயத்தை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார். அதில் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், தான் அந்த தேர்தலில் நின்றிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பேன் என்பது உட்பட அதை நாம் கூட நம்முடைய விவாதத்தில் ஒன்றில் சொல்லியிருந்தோம். இது ரொம்ப அவசியமான விஷயம். அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, சினிமா ரீதியாகவும் அடிக்கடி இப்போ இருக்குள்ள சினிமா பிரபலங்கள் எல்லா பிரச்சனையும் சந்தித்து அல்லது ட்விட்டர் மூலமாகவோ தங்களுடைய இணையதளங்கள் மூலமாகவோ என்ன நடக்குது அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நட்சத்திரங்களை பற்றி எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கமல் ரஜினி 2 பேரும் நடிக்கிற படம், அந்த படத்தை பற்றி இன்றைக்கு நாடே எதிர்பார்த்துட்டு ஒரு படம். எப்போ படப்பிடிப்பு தொடங்கும் எல்லாரும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நாம் கூட சொன்னோம், இல்லை அது டிசம்பர் வரைக்கும் போகணும்னு நினச்சோம், தப்பித்தவரை ஆகஸ்ட்னு ரஜினி சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும்போது இன்றைக்கு நான் அது சம்மந்தமாக முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது ஆகஸ்ட் அந்த படம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லைன்றது ஒரு தெளிவாக சொன்னார். ஏன்னா கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படத்தினுடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கல. அந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்ற குழப்பம் இருக்குது. அது இன்னொரு முக்கியமான விஷயம். ராஜ்கமல் நிறுவனம் இன்றைக்கி வெளியில் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த படத்துக்கு அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணுறாரு, இவர் சிபி சக்கரவர்த்தி இல்லைன்னு. அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கமல்ஹாசனுக்கும் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. அதையே இன்னி வரைக்கும் பண்ண மாட்டாங்க. அதை எல்லாரும் ஒரு பேசு பொருளாக விடுறாங்க. இது தொடர்பாக என்ன ஆகுதுன்னா பல விமர்சனங்கள் எழுது. என்னென்ன சொல்லுவாங்க, சார் இது மாதிரி தான் அந்த படத்துக்கு சுந்தர் சி ஒப்பந்தம் பண்ணாங்க, சுந்தர் சி போயிட்டார். சிபி சக்கரவர்த்தி ஏற்கனவே ரஜினிகாந்தால் ஒரு முறை படம் பண்ண போகிறான்னு பேசப்பட்டு அதுக்கப்புறம் அந்த படம் நிராகரிக்கப்பட்டு திரும்பி அவரை கூப்பிட்டு திரும்பி இப்போ அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு ஒரு பக்கம். இத்தனை செய்திகள் வெளியில் ஊடகங்கள் இருக்கும்போது இதை மறுக்க வேண்டிய அவசியம் இந்த படத்தை தயாரிக்கின்ற ராஜ்கமல் நிறுவனத்துக்கு இருக்குது இல்லையா? ஆமாம் சார், அவங்க அதை பண்ணவே இல்லை இன்னி வரைக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு பிரபலமான கதாநாயகனான பிரதீப் ரங்கநாதன், அவர் 6 மாதமாக ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு தான் படம் பண்ண போகிறார். அது அவரே டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறார். இதை பற்றி நாமலாம் கூட சொன்னோம். அதில் அஸ்வத் மாரிமுத்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க இருக்காரு அப்படின்றலாம் நம்ம சொன்னோம். இதுக்கு நடுவில் இன்னொரு செய்தி பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறதில்ல, அதுக்கு முன்னதாக வெளியில் வேற ஒரு படத்தை நடிக்கலான்னு இருக்கார். வேற ஒரு இயக்குனர் படத்தை நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணணும். இது வரைக்கும் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமே இல்லை. அவங்க யார் யார் மனசு நினச்சிட்ருக்காங்களோ அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு டெஃபினட் ஆன்சர் இல்லை. ஏன் இது மாதிரி இருக்காங்கன்னு தெரியும். எல்லாருமே அவங்க இன்றைக்கி ஊடகங்கள் எல்லார் கையிலையுமே இருக்குது. எல்லா ட்விட்டர் எல்லா நடிகர்களுக்கும் ட்விட்டர் கணக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் ட்விட்டர்லேயே கூட அப்பா இந்த படத்தினுடைய படப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், ஒரு 3 மாதம் ஸ்டார்ட் ஆகும், இல்லை 2 மாதம் கழித்து அந்த படத்தை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தோணுறேன் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுங்களேன். கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா இது போன்ற கதைகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். தேவையில்லாமல் அவ்வளோ மெல்ல வேண்டிய அவசியம் பத்திரிகையாளருக்கு இருக்காது. இப்போ நீங்கள் ரஜினி கமல் படம் சொன்னதும் எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்தில் த்ரிஷா நடிக்கிறாங்க,
உமன் சென்ட்ரிக் கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரஜினிகாந்த் படத்தினுடைய கதையே இன்னும் முழுமையாக எழுதி முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த படத்தினுடைய கதையை பொறுத்தவரைக்கும் ஒரு பிக் டாஸ்க். ரஜினிக்கு மட்டும் கதை சொல்கிறதுனா வேறு, கமலுக்கு மட்டும் கதை சொல்கிறதுனா வேறு. ரஜினி கமல் 2 பேரும் நடிக்கிறாங்க. 2 பேரையும் திருப்திப்படுத்துகின்ற விதத்திலே காட்சி அமைப்போடு இருக்கணும். 2 பேருக்கும் வந்து பலமான ரசிகர்கள் வட்டம் இருக்குது. அதனால் 2 பேருடைய ரசிகர்களையும் விருப்பத்தை பூர்த்தி செய்கிற அளவில் காட்சிகள். இவ்வளோ டாஸ்க் இருக்கும்போது அதையே பாவன் நில்சன் தடுமாறிட்டு இருப்பார். இது நடுவில் அந்த படத்தில் த்ரிஷா தான் கதாநாயகின்னு அதற்குள்ளாகவே செய்தி. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், கமலஹாசன் அவர்கள் வந்து அடிக்கடி இப்போ அமெரிக்கா போயிட்டு வர்றார் இல்லையா, அது வந்து அன்பறிவு படத்துக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சைலண்ட்டாக ஒரு வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா ஹாலிவுட் படத்தில் கமலஹாசன் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அருமை. அது கேட்கும்போது ஒரு ஆச்சரியமான தகவல். முதல் முறையாக இது எப்படி வந்து நடக்குது அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்கும்போது ஸ்ருதிஹாசன் தான் இதுக்கு வந்துட்டு வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஹாலிவுட் படம் நடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷனில் தான் இப்போ கமலஹாசன் அவர்களையும் வந்து அந்த ஒரு படத்துக்காக ஜாயின் பண்ணி விட்றாங்க. இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறாங்க, ஸ்ருதிஹாசன் அதில் ஸ்கிரிப்ட் வரைக்கும் பார்த்துக்கிறாங்களாம். இல்லை, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னேன். இப்போ அன்பறிவு இயக்கத்தில் நடிக்க போகிற படத்துக்காக தான் அமெரிக்கா போகிறாரு அப்படின்னு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த படம் பற்றியும் அந்த படம் குறித்தும் பல வதந்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அன்பறிவு இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்க போகிறாருன்னு செய்தி வெளி வந்து ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆச்சு. அந்த படம் எப்போ தொடங்க போகுது, அந்த படம் இருக்கா இல்லையா, இது தெளிவுபடுத்த வேண்டியது ராஜ்கமல் நிறுவனத்துடைய கடமை இல்லையா? அதையும் ஏன் செய்ய மாட்டாங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தினம் குறைஞ்சபட்சம் தங்களுடைய படங்களை பற்றிய அப்டேட்டை இந்த பெரிய பெரிய நிறுவனங்களோ பெரிய பெரிய நட்சத்திரங்களோ அவங்களே தெரிவிச்சிட்டாங்கன்னா இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஊடகங்களில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. சம்மந்தப்பட்டவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னே தெரில. இன்னொரு நபர் சூரி போன வாரம் தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து நடிக்க வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆச்சரியமாக பார்த்தோம். நேற்று வந்து அவருடைய நண்பரான கொட்டாச்சி வந்துட்டு என்னுடைய படங்களுக்கு வந்து ப்ரொமோஷனே அவர் வந்து பண்ணி கொடுக்கல, நான் எவ்வளவோ கேட்டேன், அதுக்காக ஒரு வார்த்தை பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு நண்பரான டைரக்டும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து வெற்றி அவருமே வந்துட்டு பேசுகிறாரு. அவர் பேசும்போது இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் நம்ம பேசி ஒரு விஷயம் ஆக போகல, இதுக்கு சூரி தரப்புல இருந்து ஒரு பதில்னாது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேற்று இது வந்து இப்படி ஒரு கருத்து வெளில வந்துருச்சு. இதுக்கு வந்து சூரி வந்து எந்த மறுப்பும் சொல்லலைன்னா இன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, நாளை பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கான ஒரு விளக்கத்தை, அதாவது நிஜமாகவே இப்படி நடந்தது, நான் என்னால் அன்றைக்கி போக முடியல, அன்றைக்கி சில சந்தர்ப்பங்களால் நான் போக முடியல, ஆனால் நண்பர்களுக்கு உதவதான் நினச்சேன் அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை அந்த விழாவுக்கே நான் அழைக்கப்படலை, எனக்கு தெரியாது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அது பின்னாடி நடந்திருக்கணும்ல. கண்டிப்பாக. இல்லை அந்த நண்பர் சொன்னது நிஜமாக உண்மையாக இருந்தால் அதுக்கு குறைஞ்சபட்சம் வருத்தத்தையாவது சூரிய தெரிவிக்கணும். இது மாதிரி விஷயத்தை அவங்கவுங்க அப்பப்போ கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றி பல பேர் பேசுகிறத தவிர்க்கலாம். அது வந்து ஏன் பண்ண மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல. சூரியை பற்றி சொன்னதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை சூரியை பற்றி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோ ஷூட் பண்ணுவாங்க, பெரிய கதாநாயக படங்களுக்கு. இப்போ சூரி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்றது வந்து இந்த படத்துக்கு நடக்க இருக்கின்ற ப்ரொமோ ஷூட் இருக்குல்ல, அது வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். மண்டாடி திரைப்படத்துக்காக இப்போ பெப்சியினுடைய பெரிய ஷூட்டிங் ஃப்ளோர் இங்கே இருக்குது, நம்ம OMR ரோட்டில். அங்கே வந்து ஒரு 3 நாட்கள் பிரம்மாண்டமாக அந்த படத்தினுடைய ப்ரொமோ ஷூட்டை நடத்திருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு ப்ரொமோவே 3 நாட்கள் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் தயாராகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிஜமாகவே சூரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களை பரபரப்பாக வச்சுருக்காங்க நம்மளோட நட்சத்திரங்கள். உண்மைதான். காலையில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள், நேற்று வந்து ஜெயம் ரவியோட ஒரு ப்ரெஸ் மீட்டு. ஸோ அது பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வருத்தம் தான் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இல்லை, ஜெயம் ரவியினுடைய அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு இன்டர்வியூ. அவர் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றது அந்த பேட்டியை பார்க்கும்போது நம்மளால் உணர முடியுது. நிஜமாகவே யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி எல்லாரோடும் பழகக்கூடியவர். ஏன்னா அவரோட நான் வந்து படங்களில் நடிச்சிருக்கேன், மிக நெருக்கமாக பழகியிருக்கேன். அப்படிப்பட்ட நடிகர் வந்து இப்படி பேசும்போது நம்ம ரொம்ப மனசை வலியை தான் கொடுக்குது. ஆனால் அந்த பேட்டியில் ஜெயம் ரவி சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து இனி நான் திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னது. ஏன்னா நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பாதிப்பு இருக்குல்ல, அதுக்கு முடிவுலாம் தேடலாம், தப்பில்லை. ஆனால் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது சரியான தீர்வாகாது. சரி, திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா திரைப்படங்களும் அவரே சொந்தமாக தயாரிச்சுட்டு இருந்தாருன்னா இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம். அவர் திரைப்படங்களை பல தயாரிப்பாளர் தயாரிக்கிறாங்க, பல பேர்கிட்ட வந்து முன்பணம் வாங்கியிருக்காரு. சில படங்கள் முடியாமல் இருக்குது, சில படங்கள் வெளிவர இருக்குது, அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா பாதிக்கப்படுறது யார்? எத்தனை தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறாங்க?
அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா அவர்? அதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்தது வந்து சரி அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஸ்டண்ட்டு காட்சியில் நடிக்கும்போது கூட மற்ற நடிகர்களுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார், நீ ஆர்வத்தில் வந்து நான் வந்து பிரமாமா ஸ்டண்ட்டு பண்ணுன்னு சொல்லி குதிக்கிற வெள்ளம் வச்சுக்காத. நீ குதிச்சு உனக்கு அடிபட்டா பாதிப்பு உனக்கு மட்டும் கிடையாது, உன்னை நம்பி படம் எடுக்கிறான்ல 10 பேர், அந்த 10 பேர் பாதிக்கப்படுவான். அதனால் ஒவ்வொரு நடிகனும் பொது சொத்து. நீங்கள் வந்து பல பேர் கமிட் ஆகிருக்கீங்க. அதனால் அந்த கேர்ஃபுல்னஸ் இருக்கணும் உங்களுக்கு. உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கிட்டா தானே அவன் தப்பிப்பான். அதனால் அந்த ப்ரொடியூசர்லாம் மனசு நினச்சி பாருங்கள். அதை முடிவு தான் நான் வந்து ஜெயமரிக்கும் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய குடும்பம் அப்படின்றது உங்களுடைய மனைவி, மகள், அது மட்டும் இல்லை. அதை தாண்டி திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள், திரை ரசிகர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரர் வந்து ஜெயம் ரவி. அப்படிப்பட்ட ஒரு அன்பையும் பாசத்தையும் இத்தனை பேர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெசிப்ரிகேட் பண்ணாமல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது எப்படி சரியான முடிவாக இருக்க முடியும்? இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருன்ற முறையில் படப்பிடிப்புக்கு போங்க. இப்போ நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் கூட மருந்து அதுதான். எஸ், திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகும்போது பல பேரை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த கதாபாத்திரமே மாறுறீங்க. மாறும்போது இப்போ இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, இதுலேருந்து முழுமையாக விடுபட்டு அந்த கதாபாத்திரமாக மாறிடுவீங்க. அதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர நடிக்க மாட்டேன் முடிவெடுத்து எனக்கு சரியான முடிவாக தெரியல. இந்த பிரச்சனையிலேருந்து ஜெயம் ரவி விடுபடணும், தன் முடிவை மாற்றிக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவருக்கே ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நான் ரொம்ப நாளாக ஒரு படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு வந்துட்டு சூர்யா ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கொண்டாடி தீக்கிறதுக்கு. 14 ரிலீஸ் ஆகலை, 15 ரிலீஸ் ஆயிடுச்சு. படமும் ரசிகர்களால் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெரிய வெற்றி. அதாவது எப்போ இந்த வெற்றி ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்படுறதும், இந்த படத்தின் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜிக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷன், சூர்யா காம்பவுண்ட் அப்படி கொண்டாடுறாங்க ஆர்ஜே பாலாஜி. காரணம் என்னென்னா, சூர்யா வந்து தியேட்டர்கள் வெற்றி அடைந்து நீண்ட நாட்கள் ஆகுது. இத்தனை வருடங்கள் கழித்து ஒரு வெற்றி ஆர்ஜே பாலாஜி அவர் கொடுத்துருக்காரு அப்படின்போது அந்த வெற்றி நிஜமாகவே கொண்டாடப்படும் தானே. இப்போ விஜய் கூட இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தா பெருசாக படங்கள் ஓடாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திருமலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை அவர் கொடுத்தார் ரமணா. விஜயே வந்து அந்த அளவுக்கு வந்து ரமணாவை கொண்டாடின காலம் உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு வெற்றியை தான் இப்போ அவர் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு டே ஒன்லேயே அந்த படத்தினுடைய வெற்றி தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். நான் சமீபத்தில் இந்த திரைப்பட விநியோகத்தில் சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எந்த அளவு வசூல் பண்ணணுன்னு. இப்போ உள்ள நிலவரப்படி 40லேருந்து 45 கோடி ரூபாய் அந்த படம் தமிழ்நாட்டில் வசூல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. படத்துக்கு நாள்தோறும் பெருகிட்டு இருக்க ஆதரவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட ஆகலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான், எப்படி இருக்கு படம் அப்படின்னு, கருப்பு படம் கேட்டேன். சார், நீண்ட நாட்களுக்கு பின்னால் ப்ரெஷ் ஷோவில் படத்தை பார்க்கும்போது நம்ம பத்திரிகையாளர்கள் ஃபோன் பார்க்காம பார்த்த படம் சார் இதுனார். இதை விட நல்ல விமர்சனம். அதாவது யூஸ்வலாகவே படம் ஆரம்பிச்சோடனே இங்கே ஃபோனுக்கு போயிட்டாருன்னா அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பார்க்கலான்னு தான் அர்த்தம். அதை தாண்டி இந்த படம் அதையெல்லாம் விட்டுட்டு ஸ்க்ரீனை பார்க்க வச்சுருக்கு சார் அப்படின்னு இன்னொரு அழகான ஒரு வரி விமர்சனம் சொன்னார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெய்பீமும் காந்தாராவும் சேர்ந்த படம் சார்னார். ஆக்சுவலாக அது மாதிரியான ஒரு கதையமைப்பு தான் இருக்குது இந்த படம். நம்ம மிகப்பெரிய வெற்றி. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆக்டர். அது போன்ற ஆக்டர்களுக்கு வந்து வெற்றி கொஞ்சம் தாமதப்படும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதை வந்து இந்த படம் நிவர்த்தி செய்திருக்கின்ற விதத்தில் வந்து நிஜமாகவே மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து சூர்யா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த கருப்பு திரைப்படத்துக்கு நன்றி தெரிவித்து. அதில் அவருடைய மலர்ந்த முகத்தனம், அதாவது எந்த அளவு ஆத்மார்த்தமாக இதயபூர்வமாக எந்த அளவு சந்தோஷமாக இருக்கார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. சூர்யாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், ஆர்ஜே பாலாஜிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி எந்த அளவு கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியிலேயே சொன்னோம். ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை இந்த அளவு வெற்றியாக கொடுப்பாரான்ற சந்தேகம் பல பேருக்கு இருந்தது. அதையெல்லாம் இந்த படத்தில் நிவர்த்தி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான டவுட் எல்லாருக்கும் இருந்தது. சூர்யா ஒரு மிகப்பெரிய ஆக்டர், அவருக்கு எதிராக வில்லன் வேஷத்தை நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வேணாமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி அந்த கேரக்டர் நடிக்கிறான்னு போது இப்போ அதிலேயே வெற்றி பெற்றிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அப்படின் போது இந்த கருப்பு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு இரட்டை வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். சார், இதே மாதிரி தான் இன்னொரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை ஏன் கொடுக்காம பத்திரமா இவங்களே வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு படத்தை பார்த்த உடனே ஒரு லெஃப்ட் ரைட் அப்பா UAA ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. நானும் எத்தனையோ படங்களை சென்சார் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு திரைப்படம் வந்து அலைக்கழிக்கப்பட்டதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முடிவுக்குள்ளே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த படத்தை தடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம், இந்த படம் வெளியில் வந்தால்
நிச்சயமாக விஜயனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும். அதனால் இந்த படத்தை எப்படியாவது வந்து எலெக்ஷன் வரைக்குமாவது வெளில வராமல் தடுத்துடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்தாங்க. இது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணாங்களா சரியாக பண்ணாங்களா தெரியாது, ஒரு நபர் இந்த படத்தை வந்து வலைத்தளத்தில் வெளியிட்டார். அதன் காரணமாக என்னாச்சு, யார் யாரெல்லாம் இந்த படத்தை தடுக்கணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் முடியாமல் யாரை இந்த படம் போய் சென்றடையக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போய் சென்றடைஞ்சிருச்சு. விஜயனுடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னால் ஜனநாயகன் படத்தை கொஞ்சம் இது போன்ற வலைத்தளங்களில் திருட்டுத்தனமாக இது மாதிரி பார்த்தவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. இதெல்லாம் தீர்ந்து அந்த படம் வந்ததுன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அப்போ நம்ம சொன்ன போது கூட நிகழ்ச்சியில் பல பேர் அதை விமர்சித்தாங்க. விஜய் முதல்வரான பிறகு ஜனநாயகன் திரைப்படம் வந்தால் அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இருக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை தான் இப்போ அந்த படம் சந்திக்க போகுது. அதுவும் இப்போ அடுத்த மாதம் விஜயனுடைய பர்த்டே வருது. அந்த பிறந்த தினத்தை ஒட்டி தான் அதை வெளியிடலான்னு இருக்காங்க. அப்படி பார்த்தா இது ஒரு முப்பெரும் விழா மாதிரி கூட மாறிடும். ஒரு பக்கம் விஜய் வெற்றி பெற்றதுக்கு, இன்னொன்று அவருடைய பிறந்த தினம், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அப்படின்னு எல்லாமுமாக இது கொண்டாடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார், நம்மளோட சேனல் வந்து நம்ம கருப்பு படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறக்காக போயிருந்தோம். அப்போ ரசிகர்கள் எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு கருத்து, இந்த மாதிரியே படம் பண்ணுங்க, கருப்பு மாதிரியே படம் பண்ணுங்க சார், நாங்கள் கொண்டாடி தீர்க்கிறோம், இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை முக்கியமாக ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திரையரங்குக்கு நம்ம வர்றது ஒரு 2 மணி நேரம் டு பி என்டர்டைன்டு. நம்ம ஒரு மகிழ்ச்சியாக ஒரு 2 மணி நேரம், நம்ம எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அதனால் அதையெல்லாம் மறக்கிறதுக்கு தான் வராங்க. அங்கே திரும்ப திரும்ப அவருடைய பிரச்சனை இவருடைய பிரச்சனை ஓன்னு ஆழணுன்னா வீட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் மனபாரங்களை சுமந்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு. அதுலேருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கொண்டாட்ட படமாக கருப்பு திரைப்படம் அமைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த படம் வெற்றி. இது மாதிரியான படங்களில் தான் தங்களுடைய நட்சத்திரங்கள் நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நமக்கு எவிடெண்ட்டாக காட்டுது. சார், இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ தனுஷ் அவர்கள் நிறைய படங்கள் நடிக்கிறாங்க, 9-10 படங்கள் நடிக்கிறாங்க. நம்மளும் நேரடியாக அவரோட படங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம் தான், தனுஷ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயினான படம்லாம் வந்து இருந்தது, பார்க்கும்போது வெளியே போகும்போது அந்த சந்தோஷத்தோடு கிளம்பணும். இப்போ அதில் கொஞ்சம் எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. தனுஷ் கதையில் கவனம் செலுத்தணும் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, தனுஷ் வந்து கதையில் கவனம் செலுத்தாமல் இல்லை, நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து தான் நடிக்கிறாரு. இப்போ ஜனங்களுடைய எண்ணம் வந்து நான் சொன்ன மாதிரி தான், என்டர்டெயின்மெண்ட் படத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அவர் என்ன மாதிரியான ஒரு சீரியஸான படத்தில் இருந்தாலும் அதில் வந்து சரிபாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும் தனுஷ் அப்படின்றது தான் ரசிகருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது தனுஷ் படங்களுக்கு மட்டும் இல்லை. அதாவது என்னென்னா, திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் நினைக்கிறது 2 வகை தான். ஒரு திரைப்படம் ஒரு சீரியஸ் படமாக இருக்கும். அந்த சீரியஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முதலீட்டில் அந்த படத்தை எடுத்து முயற்சி பண்ணக்கூடாது. சீரியஸான படங்களுக்குன்னு தனி ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் வந்து ஒரு ரஜினி படத்தை ரசிக்கிற மாதிரி, விஜய் படத்தை ரசிக்கிற மாதிரி, அஜித் படத்தை ரசிக்கிற மாதிரி அந்த அளவு பெரிய கூட்டம் கிடையாது. அதனால் அவங்களுக்கான ஒரு படமாக அமையும். அது மாதிரி ரசிகர்களுக்கு குறைந்த பட்ஜெட்டில் எடுங்க, அவங்க படத்தை பார்க்கலாம், பெரிய பாதிப்பு ஏற்படாது. பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கிற படம் இருக்குது, ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு படத்தை தயாரித்து அது சீரியஸ் படமாக தயாரிக்கும் போது ரிட்டர்ன் வரலன்னா பாதிப்பு அவருக்கு, நடிகர்களுடைய மார்க்கெட்டு சரியுது, எல்லா பிரச்சனையும் வருது. அதனால் எல்லா நடிகர்களுமே ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அது வந்து சொல்லுவாங்கல்ல சுகர் கோட்டட் மெடிசன், அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்ந்து நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லி தான் இருக்குது. திரைப்படங்கள் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கு. இப்போ சார்பட்டா பரம்பரை கூட பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலான, அதே நேரத்தில் என்ன நடக்க போதோ அப்படின்னு தொடர்ந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படம். அதுக்கு நடுவில் அவங்க என்னென்ன விஷயம் சொல்ல நினச்சாங்களோ அதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் இருக்கணுமே தவிர படங்கள் பெரும்பாலும் நம்ம மாரி செல்வராஜ் படங்களை அதை பார்க்கணும். அவர் ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர் தான். ஆனால் சீரியஸ் ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும் அது நடுவில் வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த ஒரு ஸ்பீடு இருக்குல்ல, ஜனங்க அதை எதிர்பார்க்கறது என்னென்ன காட்சி வரும் அப்படி ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுவார். அது மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சார், இன்னொரு 2 சம்பவத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை. முக்கியமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். கமலஹாசன் அவர்கள் விஜயை சந்தித்தது, அப்புறம் நடிகர் சங்கம் போய் விஜய் அவர்களை சந்தித்தது. ஸோ இது 2 விஷயம் இதில் வந்து கமலஹாசன் வந்து விஜயை போய் சந்திப்பார் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அதான் கமலஹாசன் எப்படிப்பட்டவர் அப்படின்றது இது சம்பவம் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான மனிதர் அப்படின்றது கமலஹாசன் இந்த சந்திப்பின் மூலம் நிரூபிச்சிருக்காரு. அழகாக ஒரு 6-7 கோரிக்கைகளை வச்சுருக்காரு. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி சார்பாக அந்த சந்திப்பை ஹலோ அப்படின்னு கை கொடுத்துட்டு வர சந்திப்பாக மாற்றாமல் நல்ல நல்ல கோரிக்கைகளை வந்து விஜய்கிட்ட வச்சுருக்காரு. திரைப்படத்துறையின் சார்பாக நிஜமாகவே அதை அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய ஒன்று. அது மாதிரி தான் நடிகர் சங்கம். இப்போ கமல்ஹாசன் போய் சந்தித்தார், என்னென்ன கோரிக்கைகளை வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் அறிக்கை வந்திருக்கு. என்ன நடிகர் சங்கம் பார்த்தாங்க, என்னென்ன கோரிக்கை வச்சாங்க, நடிகர் சங்கம் சார்பாக எதாவது பேசினார். பொதுவாக நடிகர் சங்க கட்டடம் பற்றியெல்லாம் பேசியதாக தெரிகிறது.
தெரியுதே தவிர என்ன சொன்னீங்கன்றது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை தான் நான் சொல்ல வரேன். திருப்பி ஒரு சந்திப்புன்னா அந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம் என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொன்னால் தானே ஜனங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த நடிகர் சங்க சந்திப்பை பற்றி இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் என்ன இருந்ததுன்னா, நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரியான விஷால் அவர் இதில் கலந்துக்கலையே, ஏன் அவர் போகல அப்படின்ற ஒரு கொஸ்டினாக இருந்தது. இதை அவர் தெளிவாக பாருங்கள். இன்றைக்கி விஷால் வந்து அதை வந்து ஒரு ட்வீட் போட்டு, நான் இன்றைக்கி கல்கட்டாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அதனால தான் என்னால் கலந்துக்க முடியல அப்படின்றத மிக தெளிவாக சொல்கிறேன். அதை வந்து நிஜமாகவே நான் பாராட்டுறேன். இப்போ எல்லாருக்கும் தேவையில்லாமல் ஏன் விஷால் கலந்துக்கலன்னு நீங்கள் ஒரு பூதாகாரமாக செய்தியை கிளப்பாமல் என்ன விஷயன்றது அவர் சொல்லிட்டார். சார், இப்போ நீங்கள் விஷால் கல்கட்டாவில் இருக்காருன்னு சொன்னீங்க. ஸோ கல்கட்டாவில் வந்து ஷூட்டிங்கில் இருக்காரா இல்லை வேறு ஏதாவது பர்பஸா சார்? இந்த புருஷன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் தான் இருக்கார். நாம் முன்னாடி சொன்னோம், அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஜூன் ஜூலையில் தான் ஸ்டார்ட் ஆகணும். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்னு முன்னாடி பாட்டு போனாங்களே, அந்த பாட்டு உண்மை தான் அப்படின்னு சொல்லணும். 15ஆம் தேதியிலேருந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பு தான் இருக்கார் விஷால். சுந்தர்சி சீரியஸாக அந்த படத்தை இந்த மாதம் 28 இல்லை 29க்குள்ளே முடிச்சோன்ற ஐடியாவில் இருக்கார். அதுக்கப்புறம் மிஞ்சி இருந்தால் 2 பாட்டு தான் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகுடம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பையும் விஷால் முடிச்சிட்டார். அதனால் மகுடம் அதுக்கப்புறம் புருஷன் திரைப்படம் வந்து அப்படியே ஃபாலோவாக திரைக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்னு தோணுச்சு. விஜயோட ஜோசியர் ரத்தன் பண்டிட் அவர் வந்து சொன்ன ஒரு ரீசெண்டான விஷயம் அப்படியே தகன்னு பத்தி எரிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சார், அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஜித் சாரோட ஜாதகப்படி அவரும் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது கேட்ட உடனே அஜித் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு சொல்லாத ஜோதிடர்களே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதாவது நம்ம நிகழ்ச்சியிலேயே குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 ஜோதிடர்கள் நான் பேட்டி கண்டிருப்பேன். எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, அஜித் நிச்சயமாக சீஃப் மினிஸ்டர் ஆவார் அப்படின்றது. அப்போது ஒரு ஜோசியத்தை நான் கேட்டேன், அஜித் சீஃப் மினிஸ்டர் ஆனான்னா அஜித்துக்கு ஒரு 1% வந்து இந்த அரசியலில் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வேணாமா? அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்க அவர் எப்படி வருவார்னு. சார், காலம் அவரை கூட்டிகிட்டு கொண்டு வந்தார். அப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகும். அப்படி உருவாகும்போது நிச்சயமாக அவர் வருவார். இன்றைக்கி வந்து அது வந்து பரபரப்பாக அஜித் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னது பேசப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதை யார் சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் சீஃப் மினிஸ்டர் வருவார்னு கணித்ததோடு மட்டும் இல்லாமல் எந்த தேதியில் கட்சி ஆரம்பிக்கணும், எந்த தேதியில் பதவியேற்கணும், இதெல்லாம் நாள் குறித்து கொடுத்த ரத்தன் பண்டிட்டே இதை சொன்னார் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமும் அஜித் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச தொடங்கியிருக்காங்க. பல நாட்களாக பல ஆண்டுகளாக நிறைய ஜோசியர்கள் சொன்ன கருத்து தான் இது. காலம் அவர் தள்ளி கொண்டு வந்து அங்கே நிறுத்தம் அப்படின்வாங்க. அதில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய மண்மாசன படத்தினுடைய நாயகனான பாண்டியனையே சொல்லலாம். ஒருத்தனுக்கு வந்து நடிக்கணும்னு ஆர்வம் இருந்து மிகுந்த போராட்டத்துக்கு பின்னாடி அவர் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி அவன் ஒரு பெரிய ஸ்டார் ஆனால் ஒரு 80 படம் நடித்தான்னா ஆச்சரியப்படுத்து ஒன்றுமே இல்லை. நடிப்பை பற்றி 1% கூட தெரியாமல் அதில் எந்த ஆர்வமும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோயிலில் வளையல் கடையில் இருந்தவன் பாண்டி. அவன் வந்து மண்மாசன படத்தில் கதாநாயகன் நடித்து அதுக்கப்புறம் 85 படங்களில் 45 கதாநாயகர்களோட ஜோடியாக நடிக்கிறான் அப்படின்னா இது யார் எனக்கு சொல்ல முடியும்? பாண்டியனே நினச்சி பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது சினிமா நடிக்கணும்னு ஆர்வத்தோட அலைஞ்சவர் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல. கனவே இல்லாத ஒருத்தனை கதாநாயகன் ஆயிடுச்சுல்ல இந்த சினிமாவில். அது மாதிரி இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான இன்சிடெண்ட்டையும் கோட் பண்ணி ஆகணும். பல வருடங்களுக்கு முன்னால் அஜித்தினுடைய நெருங்கிய நண்பரான ஒரு தயாரிப்பாளர் யார் ஜாதகம் அப்படின்னு சொல்லாமல் அஜித்துடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியத்தை காட்டியிருக்கார். அந்த ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இப்போ நீங்கள் காட்டி கொடுத்துருக்கீங்களா இந்த ஜாதகத்துக்குரிய நபர் கடுமையான முதுகு வலியில் இருக்கணும், இருக்காரான்னு கேட்டிருக்காரு. அப்போ தான் வந்து அஜித் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு இந்த ஆப்ரேஷன் பண்ணி முதுகு தண்டில். இதை சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஜோசியர் மேலே நம்பிக்கை வந்துச்சு. ஏடா ஸ்டார்ட்டே நல்லா இருக்க, சரியாக சொல்வார் போல தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஜாதகம் இந்த நபருக்குரிய ஜாதகம், ஏன்னா அவருக்கு யாரும் தெரியாது. நீங்கள் கொடுத்துருக்க ஜாதகம் இருக்க இந்த ஜாதகம் எம்ஜிஆர் ஜாதகத்தை ஒத்த ஜாதகம். இவர் நிச்சயமாக ஒரு நாள் தமிழ்நாட்டை ஆழ்வார், அதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கோட் பண்ணார், ரத்தன் பண்டிட் சொல்லியிருக்க இந்த தருணத்தில். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது காலம் நமக்கு என்ன கொடுக்கறதுக்கு காத்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் வீக். நன்றி சார்.